ஹாய் ராகுலே, வாங்க உங்கள் ஸ்ரீ அக்கா. வெல்கம் டு மை சேனல் அப்படி சொன்னால் தான் நிறைய வியூஸ் வருமாம்மா. உங்கள் ஸ்ரீ அக்கா வந்து எப்படி சாரீ பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு vlog எடுத்தேன். 2 சாரீஸோடது. வாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள். ஷோல்டர் ப்ளீட்ஸ் வந்து 6 தான் ஜாஸ்தியாக கேட்பாங்க, கொஞ்சம் 30-35 ப்ளஸில் இருக்கிறவங்க. அதனால் இவங்களும் 6ஓ 7ஓ ஏதோ கேட்டாங்க. அது நம்ம கையிலே எடுத்துக்கலாம். 9 அந்த மாதிரி கேட்டால் தான் நம்ம டேபிளில் போட்டு எடுக்கணும். டக்குன்னு எடுத்துடலாம். 6 7லாம் எடுத்துட்டு அதை நல்லா அரேஞ்ச் பண்ணி லவ் பண்ணி பண்ணோம். நம்ம ப்ரொஃபஷனில் நம்ம என்ன பண்ணாலும் அதை ரசித்து ருசித்து பண்ணோம். நான் சமையல் பண்ணாலும் அப்படி தான், என் ப்ரொஃபஷனில் கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணாலும் அப்படி தான், அப்புறம் சாரீ ப்ரீப்ளீட் பண்ணாலும் அப்படி தான். ரசித்து ருசித்து லைஃப்பை வாழ்கிறேன், ப்ரொஃபஷனையும் கொண்டு போயிட்டுருக்கேன். அதான் எல்லாம் பார்த்தாச்சுல்ல, சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு. இதுக்கு மேலே எந்த பிரச்சனை வந்தாலும் அது பெருசாகவே தெரியாது. ஃபஸ்ட்டு ஷோல்டர் ப்ளீட்ஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அப்பர் பாடியில் வர ப்ளீட்ஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இல்லை செகண்ட் பார்ட்டு, செகண்ட் பிட்டு அந்த ஷோல்டரில் வர்றது, அதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் 25 மினிட்ஸ் ஃப்ரீயாக கிடச்சிச்சின்னா போதும் ராகுலே, சாரீ பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணிடலாம். கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கேன், ஆன்லைன் ஆஃப்லைன். யாராச்சும் வேணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். 8807232749. என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க, நம்பர் போட்டிருப்பேன். அப்புறம் அப்பர் பாடியில் வர ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ணிவிட்டு தள்ளு 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 அந்த மாதிரி தேய் 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 தேய்ச்சி எடு. கொஞ்சம் ஸ்டீம் தெளிச்சிட்டு, தண்ணி கொஞ்சம் ஸ்டீம், ஹாட் ஸ்டீம் தெளிச்சிட்டு தேய் 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 தேய். இது பியூராக பட்டு சாரி கிடையாது, சாஃப்ட் சில்க் மாதிரி ஏதோ மெட்டீரியல். இப்போ இதுதானே ரொம்ப ஃபேஷன் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஹிப் ப்ளீட்ஸு, எப்போ இருந்தாலும் குட்டி குட்டியாக எடுத்தோன்னா 7 8 அந்த மாதிரிலாம் வரும் ராகுலே. ப்ளவுஸ் மோஸ்ட்லி கட் பண்ணாதீங்க. அப்படி ப்ளவுஸ் கட் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருக்கீங்கன்னா உள்ள ஒரு மீட்டர் 10 சென்டிமீட்டர், 1 மீட்டர் 10 சென்டிமீட்டர் துணி கடையில் கேட்டிங்கன்னா அவங்க காட்டன் துணி இல்லைனா சில்க் துணி கட் பண்ணி கொடுப்பாங்க. அதை டெய்லர்கிட்ட கொடுத்து ஜாயின் பண்ணிடுங்க. 1 மீட்டர் 10 சென்டிமீட்டர்ஸ் வரும். ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 2 ப்ளீட்ஸ் எக்ஸ்ட்ரா வரும் குண்டாக இருக்கவங்களுக்கு. திருப்பி அதையும் வச்சு தேய் தேய் தேய், நல்லா வச்சு தேய். கஷ்டமாக இருக்கும். நானே ரிங் லைட்டில் போய் ரிங் லைட்டில் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வீடியோ எடுத்து, அப்படி இருந்தும் ஒரு 25 மினிட்ஸில் கரெக்டாக முடிச்சிடுவேன். ஒரு 3 நிமிஷம் வீடியோ மாதிரி எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி பாட்டு ஏதாச்சும் ரீல்ஸ் போட்டுட்ருப்பேன், ஷார்ட்ஸு ரீல்ஸு.
சந்தோஷமாக இருக்கும் ரோக்லே. 28 வருஷம் முடிஞ்சும் நம்ம ட்ரெண்டில் இருக்கோம், எல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு ஃபீலிங் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். லவ் மை பேஷன், ப்ரொஃபஷன், மை ஃபஸ்ட் சைல்டு. அதுக்கப்புறம் பாக்ஸ் ஃபோல்டிங் ஆரம்பித்தாச்சு. ப்ரீ ப்ளீட் பண்ணியாச்சு, அயர்ன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாக்ஸ் ஃபோல்டிங் ஆரம்பித்தாச்சு. சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ணி எப்படி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுன்னு ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்த்தும் நிறையா பேர் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. என் கிளைண்ட்ஸே வந்து சொல்லுவாங்க, அதை பார்த்து நான் பழகிட்டேன் அக்கா அப்படின்ட்டு. யாராச்சும் கிளாஸஸில் இன்ட்ரெஸ்டட் இல்லைன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் வீடியோ என்ன செக்ஷனில் கொடுத்துருப்பேன்னா பியூட்டி டிப்ஸ் அண்ட் மேக்கப் அந்த செக்ஷனில் கொடுத்துருப்பேன். போய் பாருங்கள். 1 வருஷம் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணது. அதை போய் பாருங்கள். ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்களும் இதை வச்சு 4 காசு சம்பாதிக்கலாம் பழகிட்டிங்கன்னா. சூப்பராக ரெடி ஆகிடுச்சா அவர்களே? இது சடனாக மத்தியானம் வந்து கொடுத்தாங்க. ஒரு 1 ஹவர் கொடுத்துருப்பாங்க டைமு. கிளைண்ட் வராதனால பண்ணிட்டேன். ஆனால் பக்கு பக்குன்ட்டு இருக்கும். கிளைண்ட் வந்துடுவாங்க, சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண முடியாது அப்படின்ட்டு. மோஸ்ட்லி 24 ஹவர்ஸ் முன்னாடி கொடுத்தீங்கன்னா தான் கொஞ்சம் அப்படியே லெஷராக என் டைம் எடுத்து பொறுமையாக எனக்கு ஃப்ரீ டைமில் பண்ண முடியும். இது மத்தியானம் சடனாக கொடுத்தாலும் பண்ணிடுவேன். ஆனாலும் கிளைண்ட்டை வர வேண்டாம், கொஞ்சம் லேட்டாக வாங்கன்ட்டு அப்பாயின்மெண்ட் மாற்றி வச்சு அப்புறம் பண்ணிகிட்ருப்பேன். இது இன்னொரு சாரீ அவர்களே. அந்த 1 வாரத்துலேயே 2 சாரீ வந்துச்சு. இதையும் அப்படி தான். முதல்ல ப்ளீட்ஸு, இவங்களுக்கு 7 கொடுத்தேன். இந்த பாப்பா ரொம்ப ப்ராடாகவும் வேண்டாம், ரொம்ப குட்டியாகவும் வேண்டாம் அப்படின்னு கேட்டாங்க. பார்க்குறது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் குட்டியாக வந்துடும் லாஸ்ட்டில். ஆனந்தி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். ஆனந்தி வீடியோ எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுப்பார். இது என்னோடய செகண்ட் ஸ்டீம் அயன் பாக்ஸ். என்னமோ அப்படியே க்யூவில் நிற்கிற மாதிரி ப்ரீ ப்ளீட்டிங் பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு கிளாஸும் ஒரு 4 பிள்ளைங்களில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் பிள்ளைங்களுக்கு. சரண்யாவோட சேர்த்து 5 பேர்த்துக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த 2 வருஷத்தில். அதுக்குள்ளே 2வது ஸ்டீமரும் வாங்கிடலாம், நிறையா கிளாஸ் வருவாங்க, நிறையா சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் வரும் அப்படின்ட்டு வாங்கினேன். ஆனாலும் எதுவுமே வேஸ்ட் கிடையாது. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் குட் ஒன்லி. அதனால் அப்புறம் அதை வச்சு பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அந்த 2வது ஸ்டீம் அயன் ஹேவல்ஸோடது. ஹிப் ப்ளீட்டு, ஷோல்டர் ப்ளீட்டு எல்லாம் எடுத்தாச்சு. அடுத்தது பாக்ஸ் ஃபோல்டிங். பட்டு சாரீ கொஞ்சம் சில சாரீஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ரோக்லே. பாக்ஸ் ஃபோல்ட் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது, ஒரு மாதிரி மொடன்னு இருக்கும். சிலது டக்குன்னு பண்ணிடலாம். சூப்பராக பண்ணியாச்சா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு 100 பேர் 200 பேர் பார்ப்பீங்களா இந்த வீடியோவை? அதே சந்தேகம்தான். பரவாயில்ல, நோ எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் லைஃப் ஆர் எனிபடி எல்ஸ். அப்புறம் இதை வச்சு ஒரு பாட்டு தாக்கினேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உறவுகளே. 17+ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. வீடியோஸ் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, நான் என் கடமையை பண்ணிகிட்ருக்கேன். பாய் ஆல், டேக் கேர் ஆல். இன்றைக்கி லைவ் வரல, நிறையா வீடியோஸு சென்னை போனதெல்லாம் இருக்குது. இப்போ இது வந்து பழைய வீடியோ தான், ஒரு 10 நாள் முன்னாடி எடுத்த வீடியோ தான் ரெண்டுமே. சரி பரவாயில்ல, இதை
லென்த்தி வீடியோ பண்ணிட்டா தான் அப்புறம் டெலீட் பண்ண முடியும் அப்படின்னு இந்த வீடியோ வந்து கேலரி ஃப்ரீ பண்ணுறதுக்கு வேண்டி மெயினாக பண்ணிகிட்ருக்கேன். யாரெல்லாம் பார்க்குறீங்களோ தேங்க்யூ. முடிஞ்சால் உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோ, என்னோடய வீடியோஸில் எது பிடிச்சிருக்கோ அதை வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் லிங்க்கோடு ஷேர் பண்ணுங்கள் ரோக்லே. அப்போ தான் சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க. நிறையா வியூஸ் வந்துச்சுன்னா ரெவன்யூ வருதோ வரலையோ எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். நிறையா பேர் பார்க்குறாங்க. பாய் பாய், டேக் கேர்.